நல்லா 1 to 2 minutes ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அப்போ ஃபுல்லாக குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ தேர் யூ கோ மக்களே, சிக்கன் சுக்கா ஃபார் யூ மதுரை ஸ்டைல். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல். நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் சுக்கா ஒன்று பண்ண போகிறோம். இந்த சுக்கா மதுரை ரீஜனில் டெவலப் ஆன ஒரு டிஷ்ஷு. மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2 வகை இருக்குது. ஒன்று வெங்காயம் போட்டு செய்கிற சுக்கா, இன்னொன்று வெறும் எண்ணெய் சுக்கா அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்ம வெங்காயம் போட்டு செய்கிற சுக்காவை செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கோம். 1 மேஜை கரண்டி மல்லி விதைகள் எடுத்திருக்கோம். 1 தேக்கரண்டி சோம்பு, ஒரு 2 இன்ச் பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4 சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கோம். காஷ்மீரி மிளகாய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்படி கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். இதுதான் அந்த சுக்காக்கான மசாலா, ட்ரை மசாலா. அந்த சோம்பு வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த இன்க்ரீடியன்ட்ஸை எடுத்து நம்ம கூல் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது 1/2 கிலோக்கான மசாலா. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம சிக்கன் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வெட்டி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், அவ்வளவுதான். மிச்சது எல்லாமே சுக்கா மசாலாவில் இருக்கு. அதோட சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா குக் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம். அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த நெடி எல்லாமே போயிருச்சு. இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். கழுவி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கன். இதை நல்லா டாஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் சிக்கனுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்குவோம். 1/4 தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் நல்லா தண்ணி விடணும். அதுக்கு நம்ம ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு மூடி போட்டுடலாம். அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸில் இந்த சிக்கன் நல்லா தண்ணி விட்டுரும். இப்போ பாருங்க, இது வெறும் சிக்கன்லேருந்து வந்த தண்ணி கைஸ். எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ சிக்கன்லேருந்து நல்ல தண்ணி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் வேகிறதுக்கான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் ஒன்ஸ் குக்கிங் ஆரம்பிச்சிட்டாலே ஹாட் வாட்டர் தான் நான் ஆட் பண்ணுவேன். கரெக்டாக
அந்த சிக்கன் முங்குற அளவுக்கு இவ்வளோ தண்ணி போதும். நம்ம உப்பு எல்லாமே போட்டுட்டோம். இது எதை பற்றியும் கவலை கிடையாது. இப்போ தீயை ஃபுல்லாக கூட்டிருங்க. ஃபுல் பாயிலுக்கு வரட்டும். மூடி போட்டுடலாம். நல்ல பாயில் வந்ததுக்கப்புறம் மீடியம்க்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ திறந்து செக் பண்ணிக்கலாம். சிக்கனுடைய குக்கிங் டைம் வந்து தண்ணி விட்டதுக்கப்புறம் 6 minutes தான் கைஸ். அதை கரெக்டாக பார்த்து பண்ணிடுங்க, இல்லாட்டி ரப்பரி ஆயிரும் சிக்கன். ஓகே, ஒரு 6 minutes ஆயிடுச்சு. நான் அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராக குக் ஆயிடுச்சு. கறியும் உடச்சி பார்த்தேன், நல்லா உள்ளுக்கும் வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்ச அந்த ட்ரை மசாலா இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சு நம்ம ஒரு 1 minute குக் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை மசாலா இந்த மசாலாவோட நல்லா கலக்கட்டும். நல்லா 1 to 2 minutes ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அப்போது ஃபுல்லாக குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி கிரேவி வேணும் அப்படின்னா இப்படியே விட்டுறலாம். இல்லாட்டினா இப்போ தீயை கூட்டிட்டு இன்னும் வந்து இதை வந்து ட்ரை ஆக்கலாம். தட் இஸ் லெஃப்ட் டு யூ கைஸ். நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் நிப்பாட்ட போகிறேன். சிக்கன் வெந்திருக்கான்னு பாருங்கள். ஓகே, பிரேக் சூப்பர்ப்லி வெல். உப்பு செக் பண்ணிடுவோம். பர்ஃபெக்ட் 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 பர்ஃபெக்டாக வந்திருக்கு. வாவ், ஆஹா, சுவை சூப்பர் கைஸ். இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கிறேன் ஃபார் ஃப்ளேவர் அண்ட் ஃப்ரெஷ்னஸ். பியூட்டிஃபுல் கைஸ். சிக்கன் சுக்கா செம்மையாக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் ரசமும் கோஸ் பொரியலும். ஐ திங்க் அப்பா இஸ் கோயிங் டு என்ஜாய் இட். அப்பா வந்து த்ரூ அண்ட் த்ரூ மதுரைக்காரர். அதனால் அவருக்கு இந்த மாதிரி சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ தேர் யூ கோ மக்களே, சிக்கன் சுக்கா ஃபார் யூ மதுரை ஸ்டைல். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்த வீலாகில் சந்திப்போம் கைஸ். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்.